சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக பாரம்பரிய பலகாரமான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முறுக்கில் உளுந்து முறுக்கு பண்ணலாம், பொட்டுக்கடலை முறுக்கு பண்ணலாம், கோதுமை மாவில் கூட முறுக்கு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை வச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ராகி முறுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம், வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி மாவு, நான் நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு. ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற பொட்டுக்கடலை வந்து நமத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து மாவை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாவு எல்லாத்தையுமே சளிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 200 கிராம் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, இது 50 கிராம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கப்பி எதுவும் இருந்தால் இதை வெளியில் தட்டிடுங்க. மாவை சளிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக ஓமம் இல்லைனா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்க்கணுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக அப்படியே தண்ணி சேர்த்துட்டோன்னா ஒரு இடத்துல உப்பு அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல உப்பு கம்மியாயிடும். ஒருவேளை நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தே விரவிக்கோங்க. மாவை நல்லா விரவியாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி விரவிக்கோங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா முறுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பெருவரில் வச்சு இப்படி அழுத்தினோன்னா ஈஸியாக அப்படி உள்ளே போயிடுச்சுனாலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கரெக்டான பதத்தில் நம்ம விரவி இருக்கிறோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து முறுக்கை புழிஞ்சிடலாம். நான் முறுக்கு புழியறதுக்கு இன்றைக்கி இந்த 3 ஓட்டை இருக்கிற வச்சு தான் எடுத்துருக்கிறேன். முறுக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக முறுக்கு குழலில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவிக்கோங்க. மாவை ஒரு உருளை ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். தண்ணி தடவி வச்சுருக்கிற முறுக்கு குழலில் உள்ளே வச்சிடலாம். மாவை உள்ளே வச்சுட்டு முறுக்கு குழலை மூடிடலாம். முறுக்கு பண்ணும்போது கையில் வெக்க அடிக்கும், அதனாலேயே கொஞ்சம் முறுக்கு சுடுறதுக்கு பயமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியின் பின்பகுதியில் நம்ம முறுக்கை சுற்றிடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு தட்டை நான் கவுத்தி வச்சுருக்கிறேன், அதன் பின்பகுதியில் கூட நம்ம முறுக்கை சுற்றிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்படி முறுக்கு சுற்றும் போது மாவு உடஞ்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் முறுக்கு உடஞ்சி வருது. முறுக்கை சுற்றியாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற முறுக்கை உள்ளே போட்டுடலாம். அடுத்து கரண்டியில் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்க முறுக்கையும் உள்ளே போட்டுடலாம். முறுக்கை நம்ம திருப்பி போட்டுடலாம். முறுக்கில் உள்ள நுரை ஓரளவு அடங்கிருச்சுனாலே நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். நம்ம உளுந்து முறுக்கு பண்ணோன்னா கொஞ்சம் செவக்கும். நம்ம பொட்டுக்கடலையே முறுக்கு பண்ணதுனால முறுக்கு ரொம்ப ஒன்றும் செவக்காது, கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் நுரைய அடங்கினதுமே முறுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. நம்ம மீதி இருக்கிற மாவுலையும் முறுக்கா சுட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் முறுக்கு புளியும் போது உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை முறுக்கு சுட்டதுக்கப்புறமா கிறிஸ்பியாக இல்லாமல் கடுகடுன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா மாவையும் முறுக்காக சுட்டு எடுத்தாச்சு.
உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக உடையுதுன்னு. ரொம்பவே சூப்பராக நம்ம முறுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பொட்டுக்கடலை முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.